பாருங்க திரும்ப யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. और दोबारा यूहन्ना पहला अध्याय उसमें 17 वचन पढ़ेंगे। எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆனா கிருபையும் சத்தியமும் पर ये अनुग्रह और जो सच्चाई है அது யார் மூலமா வருதா? वो किसके द्वारा आया? யெகோஷுவா மூலமா வருது. वो यहोशुआ के द्वारा आता है। நியாயப்பிரமாணம் மோசஸ் மூலமா வந்தது. ये व्यवस्था जो मूसा के जरिए आया அத பரப்புறதுக்கு இவ்வளவு ஜனங்கள், और उसे फैलाने के लिए इतने सारे लोग। யோசுவாவும் சொல்றார், और यहोशुआ भी कहता है நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, और मैं व्यवस्था को नाश करने नहीं, அதை நிறைவேற்ற வந்தேன். उसे पूरा करने के लिए आया। சோ நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றார். और वो व्यवस्था को पूरा करता है இவரும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றார். और ये भी है जो व्यवस्था को पूरा करते ஆனா हैं। கிருபையும் சத்தியமும் पर ये अनुग्रह और जो सच्चाई है அது யார் கொண்டு வரா? वो कौन लेकर आता है? யெகோஷுவா கொண்டு வரா. वो यहोशुआ लेकर आते हैं। கிருபை அவர் கொண்டு வரா. और अनुग्रह को यहोशुआ लेकर आते हैं। மோசஸ் கிருபையை கொண்டு வரல, मूसा अनुग्रह नहीं लेकर आया, அவர் வேதத்தை கொண்டு வந்தார். वो व्यवस्था को लेकर आया। ஆனா யெகோஷுவா அவர் கிருபையை கொண்டு வந்தார். पर यहोशुआ जो है वो अनुग्रह को लेकर आए। இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? आज हम कहाँ पर है? நம்ம இன்னைக்கு லாக்கு கீழ இருக்கிறோமா? क्या हम उस व्यवस्था के नीचे है அல்லது கிருபைக்கு கீழ இருக்கிறோமா? या उस अनुग्रह के नीचे है? நம்ம லா படி நம்ம நடக்கணுமா? क्या हमें व्यवस्था के अनुसार चलना है அல்லது கிருபையின் படி நடக்கணுமா? या उस अनुग्रह के अनुसार चलना है? பாருங்க இத நம்ம நல்லா அறிஞ்சுக்கிட்டோம்னா देखिए, इसे यदि अच्छे से हम जान लेंगे, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान चीज நம்ம करेंगे। நிறைய காரியங்கள் புரிய வேண்டி இருக்குது. हमें बहुत सी चीजों को समझना है। பாருங்க अभी भी திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்றேன். मैं दोबारा रिवाइज करता हूँ। மோசஸ் மூலமா லா வந்தது. मूसा के द्वारा लॉ आया இந்த லாவை கொண்டு போனது ஜனங்கள் மத்தியில கொண்டு போனது யாரு? और इस व्यवस्था को लोगों तक किसने पहुंचाया? முதல்ல ஜோஷுவா, पहला जोशुआ, அதுக்கு நியாயாதிபதிகள், उसके बाद न्यायाधीश, அதுக்கு ராஜாக்கள், उसके बाद राजा, அப்புறம் தீர்க்கதரிசிகள், उसके बाद जो भविष्यद्वक्ताएं थे, அப்புறம் ஆசாரியர்கள், उसके बाद जो याजक थे வேதபாரகர்கள், और जो विद्वान थे कलाम के अंदर, அப்புறம் லேவியர்கள், उसके बाद लेवी जो थे। இப்படி நிறைய பேர் இந்த வேதத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்த்தாங்க. ऐसे बहुत से लोग इस व्यवस्था को लोगों तक पहुंचाए। ஜனங்களுக்கு லா போய் சேரலன்னா यदि लोगों तक ये व्यवस्था नहीं पहुंचता, எது சரி எது தப்புன்னு யாருக்கும் தெரியாது. क्या गलत है क्या सही है किसी को नहीं पता। ஒரு தடவை நெகேமியா தீர்க்கதரிசி, एक बार जो है नेहमिया भविष्यद्वक्ता, நீங்க நெகேமியா 13ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா आप नेहमिया में 13वां अध्याय यदि पढ़ोगे அதுல மோசேயுடைய சட்டதிட்டங்களை வாசிக்கறாங்க. और उसमें मूसा के सारे नियमों को पढ़ते हैं। பாருங்க அதுல 1ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें पहले वचन को पढ़ेंगे। அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். பாருங்க பைபிள் சொல்லுது, और यहाँ पर कलाम कहता है மோசேயுடைய பிரமாணத்தை ஜனங்களுக்கு வாசித்து காமிச்சாங்க. और मूसा के व्यवस्था को लोगों को पढ़कर सुनाया। அத படிச்சு காமிச்ச பிறகுதான் उसे पढ़कर सुनाने के बाद ही ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தெரிய வருது. कुछ चीज इन्हें पता चलता है அப்புறம் இவங்க தன்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, और उसके बाद अपने आप को ठीक भी कर लिया। தன்னை ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க, वो अपने आप को रिस्टोर कर लिए தன்னை ரீடெடிகேட் பண்றாங்க. और फिर से समर्पण करते हैं अपने आप को। உங்களுக்கு தெரியுமா आपको पता है நெகேமியா என்ன செய்தா தெரியுமா? नेहमिया ने क्या किया पता है आपको? இஸ்ரவேல் ஜனங்களை इजरायलियों को முடிய பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்டி, उनके बाल को पकड़कर ऐसे घुमा घुमा कर, அவங்க முடிய பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்டி, उनके बाल को पकड़कर उन्हें हिलाया है। ஏன்டா உங்களுக்கு ஹீப்ரு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. क्यों तुम्हें हिब्रू पता नहीं है करके बोला ஏன் है? யहूदी லாங்குவேஜ் உனக்கு தெரியாது? क्यों तुझे वो यहूदियों का वो भाषा नहीं पता है அப்படி तुझे? அவங்கள போட்டு அவங்கள இது பண்ணிருக்காங்க. ऐसे किया है वहां पर। சோ இந்த பிரமாணத்துல इस व्यवस्था के அது अंदर ஜனங்களுக்கு போய் சேரும்போது वो जब लोगों तक पहुंचता है அவங்க அங்க கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? और वहां पर पहुंचाने वाला कौन है? ஜோஷுவா, जोशुआ, நியாயாதிபதிகள், फिर न्यायाधीश, ராஜாக்கள், फिर राजा, தீர்க்கதரிசிகள், फिर भविष्यद्वक्ता, ஆசாரியர்கள், फिर याजक, வேத பண்டிதர்கள், और जो कलाम के अंदर विद्वान थे, லேவியர்கள், उसके बाद जो लेवी थे, இவங்க எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கறாங்க. ये सभी लोग लेकर गए वहां पर। யோசுவா சொன்னார், योशुआ ने कहा நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, मैं व्यवस्था को नाश करने नहीं आया, அதை நான் நிறைவேற்ற வந்தேன். मैं उसे पूरा करने आया ஆனா हूं। நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தது யாரு? पर व्यवस्था को
कौन लेकर आया? மோசஸ் கொண்டு வந்தார். मूसा लेकर आया। கிருபையும் சத்தியமும் கொண்டு வந்தது யாரு? अनुग्रह और सच्चाई को किसने लाया? யெகோஷுவா. वो यहोशुआ। சோ நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழேயா क्या हम व्यवस्था के नीचे है அல்லது கிருபைக்கு கீழே இருக்கிறோமா? या हम उस अनुग्रह के नीचे है? இது ஒரு பெரிய क्वेश्चन. ये बहुत ही बड़ा सवाल है। இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்துப்படி நடக்கணுமா நடக்க கூடாதா? क्या आज हमें उस व्यवस्था के अनुसार चलना है या நம்ம नहीं? இன்னைக்கு நிறைய டீச்சிங்ஸ்லாம் வந்துட்டு आज बहुत सा शिक्षण आ चुका है। நம்ம லாக்கு கீழே இருக்கிறோமா क्या हम उस व्यवस्था के नीचे है அல்லது கிருபைக்கு கீழே या இருக்கோமா? हम उस अनुग्रह के नीचे है? பாருங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் देखिए रोमियो का किताब 7वां अध्याय அதுல 14ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 14 को पढ़ेंगे। நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாருங்க பைபிள் சொல்லுது देखिए कलाम कहता है பாவம் உங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு और पाप तुम पर प्रभुता न करे। நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, तुम व्यवस्था के नीचे नहीं हो, நீங்க கிருபை கீழே இருக்கீங்க. आप लोग जो है वो उस अनुग्रह के नीचे हो। நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, हम व्यवस्था के नीचे नहीं है, நம்ம கிருபை கீழே வந்துட்டோம். हम अनुग्रह के नीचे आ चुके हैं। ஹalleluya. हालेलुया। நம்ம கிருபை கீழே வந்துட்டோம். हम उस अनुग्रह के नीचे आ गए। அப்ப நியாயப்பிரமாணம் வேண்டாமா? इसका मतलब हमें व्यवस्था नहीं चाहिए क्या? வேதம் கிளியரா சொல்லுது कलाम तो स्पष्ट रूप से कहता है நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, हम व्यवस्था के नीचे नहीं है, நம்ம கிருபை கீழே இருக்கிறோம். हम अनुग्रह के नीचे है। அப்ப கிருபை கீழே என்ன பிரமாணம்? इसका मतलब अनुग्रह के नीचे कौन सा है ஒரு व्यवस्था? கிருபை கீழே ஒரு சில பிரமாணங்கள் உண்டு. इस अनुग्रह के नीचे भी कुछ व्यवस्था है। பாருங்க யெகோஷுவா இந்த உலகத்துக்கு வரும்போது देखिए यहोशुआ जब इस संसार में आए அவர் இதே பிரமாணத்தை தான் பேசினார். वो भी इसी व्यवस्था को बताए। வேற எதுவும் பேசினாரா? और कुछ बताया क्या அவர் उन्होंने? இந்த பிரமாணத்தை பற்றி பேசினார். इस व्यवस्था के बारे में बताए, நிறைய ஓமைகளை பற்றி பேசினார். बहुत से दृष्टांतों को बताया நிறைய காரியங்களை ராஜ்யத்தை குறித்தான காரியத்தை பேசினார். और राज्य के विषय में बहुत सी चीज बताए। அவர் யெகோஷுவா இந்த பிரமாணத்தை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு? और यहोशुआ ने इस व्यवस्था के विषय में क्या क्या बोला है? பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये बहुत ही महत्वपूर्ण है। இது ரொம்ப முக்கியம். ये बहुत ही महत्वपूर्ण பாருங்க है। வாசிங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் हम पढ़ेंगे गलतियों का किताब 6वां अध्याय 2ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 2 को पढ़ेंगे। ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாருங்க பைபிள் சொல்லுது देखिए कलाम कहता है கிறிஸ்துவனுடைய பிரமாணம் परमेश्वर का जो व्यवस्था है, मसीह का मसीह का व्यवस्था है, கிறிஸ்துவனுடைய பிரமாணம். ये मसीह का व्यवस्था है। அப்ப யெகோஷுவாக்கு பிரமாணம் அவரும் வச்சிருக்காரு. इसका मतलब यहोशुआ ने भी कुछ व्यवस्था रखा है யெகோஷுவனுடைய பிரமாணத்தின்படி और यहोशुआ के व्यवस्था के अनुसार ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். एक दूसरों के जो बोझ को उठाना है, இது அவருடைய லா. ये परमेश्वर का लॉ है। பாருங்க மோசஸுடைய லா வந்து வேற, देखिए मूसा का व्यवस्था अलग है ஆனா கிறிஸ்துவனுடைய நியாயப்பிரமாணம் வேற. पर परमेश्वर का जो मसीह का व्यवस्था अलग है। இது கிருபை பிரமாணம். ये अनुग्रह की व्यवस्था है। கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்னது? मसीह का व्यवस्था क्या है? அது கிருபையின் பிரமாணம். वो अनुग्रह का व्यवस्था ஆனா है। மோசஸுடைய பிரமாணம் पर मूसा का व्यवस्था जो है அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. वो बहुत ही अलग था। இந்த பிரமாணத்துக்குள்ள इस व्यवस्था के अंदर நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா आपने यदि गलती किया कुछ, அது பாவமாயிரும். वो पाप हो जाता है। நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். व्यवस्था को उल्लंघन करना एक पाप है। 1 யோவான் 3ஆம் அதிகாரம் पहला योहान जो है 3रा अध्याय 4 வசனம் 4 पढ़ेंगे। பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாருங்க பைபிள் சொல்லுது देखिए कलाम कहता है நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். और व्यवस्था का विरोध करना वो एक पाप है, उल्लंघन करना पाप இந்த है। நியாயப்பிரமாணத்தை மீறினா என்னது? इसका मतलब ये व्यवस्था का उल्लंघन करना, इसका मतलब அது क्या है? பாவம். वो एक पाप है। நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாங்கன்னா பாவம். व्यवस्था को आपने उल्लंघन किया मतलब पाप किया है। பாவத்தின் சம்பளம் और पाप का वो फल क्या है? மரணம். वो मरण है। பாவத்தின் சம்பளம் மரணம். पाप का फल जो है वो मरण है। இந்த நியாயப்பிரமாணத்தின்படி और इस व्यवस्था के अनुसार ஒருத்தர் ஒரு குற்றத்தை செய்துட்டாங்கன்னா, कोई व्यक्ति कुछ गलती करता है, ஒரு விபச்சாரத்தை செய்துட்டாங்கன்னா, उसने यदि व्यभिचार कर दिया, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? इस व्यवस्था के अनुसार क्या करना होगा? அவங்களை கல் எறிஞ்சு கொண்டு போடணும். पत्थरवार करके उन्हें मारना होगा மரணம் தான் தண்டனை. और वो मरण ही उनका दंड है। ஒரு நாள் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவங்க எல்லாரும் एक बार जो है व्यवस्था के सारे लोग
ஆசாரியர்கள் उसमें याजक आ गए, இவன் நிறைய பேர் வந்தாங்க. ऐसे बहुत से लोग आए। ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்துல பிடிச்சிட்டாங்க. एक स्त्री को व्यभिचार करते हुए पकड़ लिया கொண்டு போய் மோசஸ் கிட்ட விட்டாச்சு. और उसे पकड़कर मूसा யோசுவாட்ட கொண்டு வந்துட்டாங்க. योशुआ के पास लेकर आ गए। யோசுவாட்ட கொண்டு வந்து योशुआ के पास लेकर आकर எங்க பிரமாணத்தின்படி और अपने व्यवस्था के अनुसार இப்படிப்பட்டவங்களை கல் எறிஞ்சு கொல்லணும். ऐसे लोगों को पत्थरवार करके मारना है। நீர் என்ன சொல்லுகிறீர்? आप इस विषय में क्या बोलते हो? நியாய பிரமாணத்துக்கு கீழ இருக்கிறவங்க व्यवस्था के नीचे जो भी है இப்ப யோசுவாட்ட வராங்க. अब योशुआ के पास आ गए, கிருபை பிரமாணத்துக்கு வராங்க. इस अनुग्रह के व्यवस्था के पास आ गए। வந்துட்டு கேக்குறாங்க உங்களுடைய பிரமாணம் என்ன? आकर पूछे आपका क्या है इसके बारे में व्यवस्था। யோசுவா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. और योशुआ ने एक ही चीज कहा, உங்கள யாராவது பாவம் செய்யலையோ आप में से कोई जो पाप नहीं करे அவங்க या முதல்ல हो, கல் எறியட்டும் वो पहला पत्थरवार करे। அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. ऐसे बोलकर वो लिखते ही गए। கண்ணு திறந்து பார்த்தா யாரையுமே காணோம். ऊपर उठकर देखे तो वहां पर कोई भी नहीं बचा। கிருபை பிரமாணம் பெருசு. अनुग्रह का व्यवस्था बहुत ही बड़ा है அது கிருபையா இருக்குது நம்ம और மேல. वो अनुग्रह बनकर है हमारे लिए। அந்த ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்னார், और उस स्त्री को देखकर परमेश्वर ने कहा, இனி பாவம் செய்யாதே. इसके आगे पाप न करना, இனி பாவம் செய்யாதே. इसके आगे पाप नहीं करना, நான் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன். और मैं भी तुझे गुनाह नहीं बताऊंगा। கிருபை பிரமாணத்துல और इस अनुग्रह के व्यवस्था के நீங்க अंदर யாரையும் குற்றப்படுத்த முடியாது. आप किसी को गुनाह नहीं बता सकते हो। கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கிடைச்சிரும். परमेश्वर से यदि माफी मांगे तो माफी मिल ஆனா जाएगा, நியாய பிரமாணத்துல மன்னிப்பு கிடையாது. पर उस व्यवस्था के अंदर वहां पर माफी नहीं था। மேடம் நியாய பிரமாணத்துல ஏதாவது பாவம் செய்தால் और व्यवस्था के अंदर कुछ पाप किया, அங்க மரண தண்டனை. वहां पर मरण का ही दंड है। ஆனா கிருபையில पर अनुग्रह के अंदर அவர் மன்னிப்பு கொடுக்கிறாரு. वो क्षमा को देता है, ஆனா மறுபடி மன்னிப்பு இல்ல. पर बार बार वो क्षमा नहीं मिलता। அங்கேயும் அடி உத உண்டு. वहां पर भी लात और मार मिलता है। கிருபை பிரமாணம் சும்மா கிருபை கிடைச்சிட்டே இருக்குன்னு கிடையாது. अनुग्रह का व्यवस्था में अनुग्रह मिलते ही जाएगा ऐसा नहीं है। முதல்ல பேதுருடைய டைம்ல पतरस के समय में அங்க எல்லாரும் காணியாட்சிகளை வித்து और वो जो है தன் சம்பத்திக்கு பேச்சு धन संपत्ति को बेचकर அவங்க எல்லாருமே பேதுருடைய பாத்துல வச்சாங்க. वो पतरस के चरणों में रख दिए। ஆனா ஒரு ஃபேமிலி, पर एक परिवार ऐसा था, அனனியா சஃபீரா, अननिया और सफीरा, இவங்க கொஞ்ச பாகத்தை வச்சுட்டு ये थोड़ा सा बाग लेकर அவங்க என்ன சொன்னாங்கன்னா उन्होंने क्या बोला पता है? பொய் சொன்னாங்க. वहां पर झूठ बताया। பேதுரு என்ன சொன்னா, पतरस ने क्या कहा? நீங்க பரிசுத்தாவிக்கு விரோதமா பொய் சொல்லிட்டீங்க. आप लोगों ने पवित्र आत्मा के विरुद्ध में झूठ बोला है। சொன்ன உடனே செத்து போயிட்டாங்க. ऐसे बोलते ही वो मर गए। கிருபை பிரமாணம் உடனே கிருபை கிடைக்கும்னு நினைக்காதீங்க. अनुग्रह का व्यवस्था बोला गया तो वहां पर अनुग्रह मिलेगा ऐसा नहीं है। கிருபை கிடைச்சிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க. बार बार आपको अनुग्रह मिलेगा ऐसा मत सोचिए। மரண தண்டனையும் கிடைக்கும். और मरण के तक वो दंड भी मिल सकता ஒரு है। தடவை பவுலுக்கு விரோதமா ஒருத்தன் வந்து நின்னா, एक बार पौलुस के विरुद्ध में आकर खड़ा था அவனை பார்த்து பவுல் சொன்னார், और उसे देखकर पौलुस ने कहा, நீ கொஞ்ச நாளைக்கு சூரியனை பார்க்க மாட்டாய். तू थोड़े दिन के लिए सूरज को नहीं देखेगा। இது சொன்ன உடனே और ये बोलते ही அவன் குருடன் ஆயிட்டான். वो अंधा हो गया वहां पर। ஊழியக்காரங்க ஸ்பெஷல் பவர் கொடுக்கிறாரு. और उस सेवक को एक स्पेशल सामर्थ देता है। உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் வல்லமை இருக்குது, आपको आशीष करने के लिए भी सामर्थ है, சபிக்கிறதுக்கும் வல்லமை இருக்குது, श्राप देने के लिए भी सामर्थ है, ஒருத்தனுடைய கண்ணை திறக்கிறதுக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறார், एक के आंखों को खोलने के लिए भी सामर्थ दिया है, அவனை குருடன் ஆக்குறதுக்கும் வல்லமை और கொடுத்திருக்கிறார், उसे अंधा बनाने के लिए भी सामर्थ दिया है, பிசாசை துரத்துறதுக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறார், शैतान को भगाने के लिए भी सामर्थ दिया है, பிசாசு கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறார், शैतान के हाथ में देने के लिए भी वहां पर सामर्थ दिया है, எல்லா வல்லமையும் கொடுத்திருக்கிறார், हर तरह का सामर्थ उसे दिया है, வியாதியை குணமாக்க வல்லமை கொடுத்திருக்கிறார், और बीमारी को चंगाई करने का सामर्थ दिया है, வியாதியை போடுறதுக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறார், बीमारी फिर से डालने के लिए भी वहां पर सामर्थ दिया है, வாதைகளை கொடுக்கிறதுக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறார், और महामारी को देने के लिए भी वहां पर सामर्थ दिया है, வாதை எடுத்து போடுறதுக்கும் வல்லமை और கொடுத்திருக்கிறார். महामारी को निकालने के लिए भी सामर्थ दिया है। நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். अपना परमेश्वर वैसा है। ஹalleluya. हालेलुया। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. परमेश्वर से नामुमकिन ऐसा कुछ भी नहीं அவர் है। அதிசயத்தை செய்கிற தேவன் वो அவர். अद्भुत को करने वाला है वो। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से नामुमकिन कुछ भी பாருங்க, नहीं। நம்ம தேவன் சாதாரணமானவர் இல்ல. देखिए अपना परमेश्वर वो साधारण नहीं है। ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் हर सेवक को அவர் ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்திருக்கிறார். एक स्पेशल सामर्थ को दिया அதை है। நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா वो यदि हम जान लेंगे that will be great. वो बहुत ही महान ரொம்ப होगा, அதிசயமா இருக்கும். वो बहुत ही अद्भुत होगा। பாருங்க, இந்த நியாயப்பிரமாணம் அடுத்தது கிருபை பிரமாணம். देखिए ये व्यवस्था और जो अनुग्रह का व्यवस्था, So once again நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிடுறேன். फिर से मैं रिवाइज कर देता हूँ।